ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு சாதம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம லஞ்ச் பாக்ஸு கூட ரெடி பண்ணிக்கலாம். பொரிச்ச உருளைக்கிழங்கு சாதம் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சைட் டிஷ்ஷே தேவை இருக்காது. நல்லா காரசாரமாக அப்படியே தொட்டு சாப்பிட்லாம். அப்படியே இங்கே பாருங்கள். நல்லா வாய்க்கு ருசியாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், ஒரு உருளைக்கிழங்கு இங்கே தோல் நீக்கி இந்த சைஸு கட் பண்ணியிருக்கேன். தண்ணியில் போட்டு வைங்க, கலர் மாறாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. நம்ம எடுத்துருக்க உருளைக்கிழங்கெல்லாம் போய் சேர்த்துறோங்க. நல்லா வதங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இதுவும் சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்குங்க. சிம்மில் வச்சுடுங்க. இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி 1, இதுவும் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கிட்டு தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி வச்சு அப்படியே மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி. இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன், இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கரம் மசாலா தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க, நான் சேர்க்கலை. இங்கே பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம சாதம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சாதம் வடித்த சாதம் ஆற வச்சுருக்கேன். அப்படியே சாதத்தை இதில் கொட்டி கலந்துடலாம். உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம வதக்கும் போது வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்குக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ சாதம் கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சாதம் கலந்தாச்சு. உப்பு குறைவாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே மல்லி இலை இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சாதம் நல்லா கலந்து விட்டாச்சு. இங்கே பாருங்கள், தொட்டுக்கவே தேவை இருக்காது. இதில் இருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். லஞ்சு பாக்ஸுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.